ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோஸே வந்து சரியாக போட முடியல. லாஸ்ட்டாக வந்து தீபாவளி வீடியோ வந்து போட்டிருந்தேன் மினி விலாகு. அதான் பார்த்துருப்பீங்க. அதில் நான் சொல்லியிருந்தேன், தீபாவளிக்கு வந்து ஏன் ஊருக்கு போகல அப்படி சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்சீவாக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3.5 இயர்ஸ் 3.5 வருஷம் கழித்து எங்கேயும் ஹாஸ்பிட்டல் நம்ம எதுவும் போகல. ஹாஸ்பிட்டல் செக்கப் எதுவும் போகல. கன்சீவாக ஆகிறதுக்கு அந்த மாதிரி செக்கப்லாம் எங்கேயுமே போகல. பட் வந்து ஊரில் வந்து மாமியார் ஊர்லேயும் சரி, அம்மா ஊர்லேயும் சரி, இது வரைக்கும் குழந்த இல்லைனாலே வந்து எப்படி பேசுவாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே தான் எங்களையும் கேட்டுட்ருந்தாங்க, என்னையும் என் ஹஸ்பண்டையும். ஆனால் பட் நாங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. அது நாங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்காமல் நாங்கள் மண்ணை வந்து ஜாலியாக வெளியில் சுற்றிக்கிட்டு அப்படி தான் போயிட்டு வந்தோம். லாஸ்ட்டு வந்து ஊட்டிக்கு கூட போயிட்டு வந்தோம். அந்த மாதிரி வெளியில் தான் சுற்றிட்டு இருந்தோம். குழந்தை இல்லைன்ற ஃபீல் பண்ணுறது. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்டும் அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணல. அது இருக்கும்போது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் அவரும் இருந்தார். நானும் அப்படி தான் இருந்தேன். எந்த ஹாஸ்பிட்டல் எதுவுமே நாங்கள் போகல. பட் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த கோவில் மட்டும்தான் போயிருந்தோம். நாங்கள் வந்து குழந்தை இல்லைன்றதுக்காக ஒரே ஒரு சின்ன செக்கப் கூட எங்கேயும் போனது கிடையாது. எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. புட்லூர் அம்மன், பூங்காவனத்தம்மன் சொல்லிட்டு அந்த கோவில் தான் திருவள்ளூர் பக்கம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு தெரியும். அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே போயிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கன்சீவாக குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்ட் ஆவாங்க. அதே தான் நாங்களும் மனசில் வந்து நினச்சிக்கிட்டு அந்த கோவிலுக்கு வந்து நம்பிக்கையோடு போயிட்டு வந்தோம். எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேங்க, செக்கப் பண்ண மாட்டேங்க, அதை பற்றி கேட்பாங்க. அது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவோம். ஆனால் நம்பிக்கையாக அந்த கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்தோம். பூங்காவனத்தம்மன், புட்லூர் அம்மன். கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களாம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வேண்டுதல் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நாங்களுமே பார்த்திங்கன்னா 3 வருஷமாக எங்கேயும் போகாமல், எந்த செக்கப்பும் போகாமல் கோவிலுக்கு மட்டும்தான் போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் எப்படின்றது அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து 11 வாரம் வந்து கோயிலுக்கு தொடர்ந்து போயிட்டு வந்தோம். வாரம் போயிட்டு வந்தோம். அது உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேண்டுதல் பண்ணுறீங்கன்னு. அங்கே போயிட்டு வந்து எங்களுக்கு அந்த வேண்டுதல் வந்து வீண் போகலை. நாங்கள் நினச்ச மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. லாஸ்ட் டைம் வந்து ஊட்டிக்கு போயிருந்தோம். ஊட்டிக்கு போகும்போதே நான் வந்து கன்சீவாக இருந்திருக்கேன். அதுவும் அங்கே போயிட்டு நான் விளையாடினேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஆகலை. வந்து வீட்டில் வந்து ஒரு மாதிரி கேராக இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்த பிறகு செக் பண்ணும்போது, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணும்போது ஆமாம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ வந்து நாங்கள் அந்த கோவில் மட்டும் தான் போனோம். நீங்களும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும்.